இந்த ஒரு துஆ சொல்லுங்க. 30க்கும் மேற்பட்ட மலக்குமார்கள் போட்டி போட்டுக்கிட்டு நன்மை எழுதுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹு தாலா ஒருவனுக்கே. நீங்கள் தொழுகையில் ஒரு சிறிய துஆ சொல்கிறீங்களா? அதை முதலில் யார் எழுதுவது என்று 30க்கும் மேற்பட்ட மலக்குமார்கள் போட்டி போட்டாங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாம், இது ஒரு ஹதீஸ், உண்மையான சம்பவம். ஒரு நாள் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு சஹாபி ருக்குவிலிருந்து எழுந்ததும் இப்படி சொன்னார்: ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தொய்யிபன் முபாரக் ஃபீஹ். தொழுகை முடிந்ததும் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இந்த வார்த்தையை யார் சொன்னார்? அந்த சஹாபி கொஞ்சம் பயந்து மெதுவாக சொன்னார், நான் தான் சொன்னேன். அதற்கு நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த துஆவை முதலில் யார் எழுதுவது என்று 30க்கும் மேற்பட்ட மலக்குகள் போட்டி போட்டதை நான் பார்த்தேன். இந்த துஆவினுடைய அர்த்தம்: எங்கள் இறைவனே, எல்லா புகழும் உனக்கே, மிக அதிகமான தூய்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட புகழ் உனக்கே. நாம் சாதாரணமாக சொல்கிற அல்ஹம்துலில்லாஹ்க்கும் மேலான லெவல் இது. இந்த துஆவிற்கு வார்த்தைக்கு வார்த்தை உண்டான பொருளை பார்ப்போம். முதலில் வரக்கூடிய வார்த்தை ரப்பனா, எங்கள் இறைவனே. இது ஒரு நெருக்கமான அழைப்பு. பொதுவாக யா அல்லான்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் எங்களுடைய ரப்பே அப்படின்னு சொல்லி நமக்கும் ரப்புக்கும் இடையில் ஒரு உறவை வளர்க்கக்கூடிய வார்த்தையாக அமைந்துள்ளது. லக்கல் ஹம்து, எல்லா புகழும் உனக்கே. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் காரணம் நம்ம திறமை கிடையாது. அல்லாஹு தாலாவுடைய அருளை கொண்டு தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்ல முறையில் நடக்குது. அடுத்ததாக வரக்கூடிய வார்த்தை ஹம்தன் கசீரன். அதற்குரிய அர்த்தம் மிக அதிகமான புகழ், அளவில்லாத புகழ். அடுத்ததாக தொய்யிபன், தூய்மையான சுத்தமான உண்மையான நன்றி. கடைசியா முபாரக்கன் ஃபீஹ், ஆசீர்வதிக்கப்பட்ட புகழ். இந்த நன்றி சொல்றதுல கூட நமக்கு நன்மை பெருகும். எங்கள் இறைவனே, எல்லா புகழும் உனக்கே, அளவில்லாத தூய்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட புகழ் உனக்கே. இந்த துஆ ஒரு ஹை லெவல் கிராட்டிடியூட் துஆ. இது ரொம்ப ஸ்பெஷலான துஆ. ஏன்னா இந்த சஹாபி இந்த துஆவை சொன்ன உடனே நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லாமல் அப்படியே அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த துஆவுடைய நன்மை எழுதுறதுக்காக 30 மலக்குமார்கள் போட்டி போட்டுட்டு எழுதியிருக்காங்க. நம்ம ருக்குலேருந்து எழும்போது சமியல்லாஹு லிமன் ஹமிதா சொன்ன உடனே இந்த துஆ சொல்லணும். ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தொய்யிபன் முபாரக் ஃபீஹ். இந்த துஆ சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு சில வினாடிகள் தான் ஆகும். ஆனால் இதனுடைய நன்மை அளவு கடந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு துஆவை நாமும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுத்தால் அதனுடைய பலன் சதக்கத்துல் ஜாரியாவாக மாறலாம். சதக்கத்துல் ஜாரியா அப்படின்னா நம்ம உயிரோடு இருக்கும்போது மட்டும் இல்லாமல் நம்ம மரணத்துக்கு பிறகும் நமக்கு நன்மை தொடர்ந்து கிடைக்கிற ஒரு அமல். உதாரணத்துக்கு, நம்ம ஒரு துஆவை பிறருக்கு கற்றுக் கொடுத்தோம்னா அவங்க அந்த துஆவை ஓதும்போதெல்லாம் நமக்கும் அந்த நன்மையில் பங்குண்டு. இப்படிப்பட்ட இஸ்லாமிய பதிவுகளுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க அந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தது அப்படின்னா அதிலும் நமக்கு பங்குண்டு. அவங்க அந்த துஆவை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்கன்னா அதிலும் நமக்கு பங்குண்டு. நம்ம மரணத்திற்கு பிறகும் நமக்கு நன்மை கிடைக்கக்கூடிய அமல்கள் நிறைய இருக்குது. அதில் முக்கியமான ஒன்று தான் நல்ல அறிவை பரப்புவது. அதாவது ஒரு துஆ கற்றுக் கொடுப்பது, ஒரு நல்ல பழக்கத்தை சொல்லிக் கொடுப்பது. இவை எல்லாமே நமக்கு முடிவில்லா நன்மையை தரக்கூடியதாக இருக்குது. இதோட நன்மையெல்லாம் சங்கிலி தொடர் போல தொடர்ந்து கொண்டே போகும். சதக்கத்துல் ஜாரியாவோட நன்மையை முழுவதுமாக தெரிந்து கொண்டு நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்? இந்த துஆவை நாமும் கற்றுக்கொண்டு நம் நண்பர்களுக்கும் நம் உறவினர்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை பரப்புனீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையை மட்டும் இல்லை, உங்கள் மறுபிறப்பையும் ஒளிர வைக்கும். அல்லாஹு தஆலா நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் சதக்கத்துல் ஜாரியா அமல்கள் செய்ய தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இப்படிப்பட்ட இஸ்லாமிய பதிவுகளுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.